இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா எங்க ஊர் குளத்துக்கு மீன் பிடிக்க தான் வந்திருக்கோம். நான் மட்டும் தனியா வரல, நம்ம ஃப்ரெண்டையும் சேர்த்து தான் கூட்டு வந்திருக்கேன். நம்மளோட மீன் பிடிக்கல இவனுக்கு ரொம்பவே ஆர்வம். இவனுக்கு அது இல்லாம போட்ட உடனே கடிக்க ஆரம்பிச்சிடும். மீன் பிடிக்க ராசி வேணும்னு சொல்லுவாங்க. நம்ம குரூப்ல இவனுக்கு மட்டும் தான் இருக்கும். நானும் ஒரு மணி நேரமா தூண்டில் உள்ள போட்டு வச்சிருக்க, நமக்கு ஒண்ணுமே கடிச்சுமே இல்ல. ஆனா இவனுக்கு அப்படி இல்ல, போட்டதுமே கடிக்க ஆரம்பிச்சிட்டு ஆள் உள்ள போட்ட மாதிரி தான் இருந்து அதுக்கு மட்டும் மீன் கடிக்க ஆரம்பிச்சிட்டு தூண்டில் போட்டு ஒரு நிமிஷம் கூட ஆகல, அதுக்கு மட்டும் ஒரு 1/4 கிலோ சைஸ் ஒரு ஜிலேபி மீனை பிடிச்சிட்டான். இந்த டைம்ல எங்க ஊர் குளத்துல ஃபுல்லா அந்த ஜிலேபி மீனும் விரால் மீன் மட்டும் தான் கிடக்கு. இந்த மீனை பார்க்கும்போது வளர்க்கலாம்னு சொல்லி ஒரு சின்ன ஆசை. நம்ம கூட இருந்தவன் நீ வளர்த்து கிழிச்செல்லாம் போதும் பொறிக்கான்னு சொல்லிட்டான். வீடியோல பார்க்கும்போது சின்னதா இருந்த மாதிரி இருக்கு, ஆனா உள்ளங்கை சைஸோட பெருசா இருக்குது. இவனு மட்டும் நேரம் நல்லா இருக்கா என்னமோ தெரியல. நம்மளும் ரொம்ப நேரம் போட்டுட்டு நமக்கு ஒரு மீன் கடிக்கல. இத்தனைக்கு 2 பேர் தூண்டில ஒரே மண்புழு மட்டும் தான் மாட்டிருக்கும். அவன் மட்டும் தான் கடிக்க, நமக்கு கடிக்கவே மாட்டேங்குது. நானும் ஏதோ என் தூண்டில ஏதோ மாட்டின்னு சொல்லி இழுத்து பார்த்தா அவன் தூண்டில ஒரு விரால் மீன் மாட்டிக்கிட்டு இந்த மீன் குளத்துல இருந்து வரும்போதே நான் வரமாட்டேன்னு சொல்லி அடம்பிடிட்டு தான் வெளியே வருது. குளத்துல இருந்து வெளியே வரும்போது தேலி மீன் நினைச்சா வெளியே வந்து போதும் தெரியுது விரால் மீன். இந்த மீன் எப்படி பார்த்தாலும் ஒரு 1/2 கிலோக்கு மேல கண்டிப்பா இருக்கும். நீ நல்லா தெரிஞ்சு போச்சு, நம்ம தூண்டில ஒண்ணுமே ஆமாடாதுன்ட்டு இந்த விரால் மீன் விற்கிற வரைக்கும் நம்மளால வாங்க முடியாது. இந்த மாதிரி தூண்டில் போட்டு பிடிச்சி சாப்பிட்டா மட்டும் தான் உண்டு. இவ்வளவு பெரிய விரால் மீன் நம்ம நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இவ்வளவு மீன் இன்னைக்கு நாங்க என்ன பண்ண போறோம்னா மொத்தமா சேர்த்து பொறிக்க தான் போறோம்.